Hello students, welcome back to our channel. Welcome back. நான் உங்கள் பிரகாஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரவுண்ட் 1. என்னது சார் ரவுண்ட் 1? TNEA ஓட 2023ல ரவுண்ட் 1ல ரேங்க் லிஸ்ட் எப்படி வந்துச்சு, இந்த தடவை அப்போ ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும், அதில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன கோர்சஸ் கிடைக்கும் அல்லது என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு சூப்பர் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்லேருந்து நீங்கள் பயங்கரமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 7.5 இருந்தால் என்ன, இல்லை ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஃபைண்ட் அவுட். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம் ரவுண்ட் 1ஓட ஸ்டார்டிங் எங்கே, எண்டிங் எங்கே, 7.5 எப்படி இருக்குது, ஜென்ரல் எப்படி இருக்குது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, ஃபஸ்ட்டு 7.5 நம்ம பார்த்தலாம். 7.5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023ல டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணது 7.3. அகாடமிக் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ரவுண்ட் 1ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 199லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ளை பண்ணவங்களில் 7.5ல 199 தான் வந்திருக்கு. ஸோ ஜென்ரல் ரேங்க் இது, கவர்மெண்ட் ரேங்க் இது, காலேஜ் கோடு 1ன்றது என்னது, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் தான். அதில் அவங்க என்ன எடுத்திருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, என்ன பிரான்ச் அப்படிங்கிறது, என்ன கேட்டகரி கீழே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் 1ல 199 கட் ஆஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. எந்த காலேஜ் எடுத்திருக்காங்க 206ங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கவுன்சிலிங் கோடு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்கள் எந்த காலேஜ் போக போகிறீங்களோ அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஸோ நான் அடுத்த வீடியோவில் கவுன்சிலிங் கோடு ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணுமோ அதோட கவுன்சிலிங் கோட்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறப்ப கூட கண்டுபிடிக்கலாம் ஏன் இவங்க இது எடுத்திருக்காங்க. மேபி அவங்கள அவங்க வீட்டில் என்ன அப்படின்னா அவங்க ஊரில் இருக்க காலேஜே கிடச்சிருக்கலாம், அதனால அவங்க அங்கே எடுத்திருந்துருக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரியான இருக்கும். ஒரு சில சென்னை போய் படிக்கிறேன் 4 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ் கோடு இங்கே இருக்குது. ஸோ இதில் 199ல் ஸ்டார்ட் ஆச்சா, இது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேஜ் இந்த பிடிஎஃப். 26 பேஜோட எண்டில் பேஜ் 26 ஆஃப் 26ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கிஷோர் சங்கர்னு ஒரு பையன் 777 வாங்கியிருக்காங்க, 177 வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த கோடில் சிஎஸ் பிசி கேட்டகரியில் 801. அப்போ ரவுண்ட் 1ல 7.5 ஸ்கீமில் 801 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. 801 லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு. இப்போ ஜென்ரலில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலில் ஓப்பனிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே என்ன அப்படின்னா 200ல் இருக்குது. இனிஷியல் ஸ்டார்டிங் கட் ஆஃப் 200. ஸோ 200 ரேங்க் 1, காலேஜ் கோடு 1, சிஎஸ், ஓப்பன் கேட்டகரி எல்லாமே என்ன அப்படின்னு பாருங்கள், எல்லாமே ஓசி தான். ஓசி கேட்டகரியில் தான் அதுலேயே வந்துடும். எத்தனை 200க்கு இருக்காங்கன்னு பாருங்கள். 200 கட் ஆஃபு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 80 பேர், 80 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 வரைக்கும் 80 கட் ஆஃப் 80 பேர் 200லேயே முடிச்சுட்டாங்க. ஸோ நான் எல்லா காலேஜஸும் அதில் நம்ம பார்க்குறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் இருக்கவங்களுக்குலாம் கூட கிடச்சிருக்கு பாருங்கள், ரேங்க் 97, 200. ஸோ கேட்டகரியை பேஸ் பண்ணியும் மார்க்கை பேஸ் பண்ணியும் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களோட ரேங்கை பொறுத்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 431 பக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலில் அதனால் அதிகம். இப்போ இதில் கடைசியாக மார்க் என்ன, ரவுண்ட் 1ஓட முடிவு இதெல்லாம். ரவுண்ட் 1ஓட முடிவுப்படி மொத்தம் 14,211 சீட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு. ப்ளஸ் அங்கே ஒரு 800, கிட்டத்தட்ட ஒரு 15,000 சீட். இந்த தடவையும் அதே 15,000 சீட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ரவுண்ட் 1ல ஃபில் ஆக போகுது அப்படின்னு. அப்போ ரவுண்ட் 1ல 15,000 சீட் ஃபில் ஆகிடுது அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் என்ன, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 200, 199 அதுதான் ஸ்டார்டிங். எண்டிங் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 177, இதுலேயும் 177 தான் இருக்குது. அப்போ இந்த தடவை 177ங்கிறது ஒரு 180 வரைக்கும் போகலாம், 180க்கே முடிஞ்சிடும். பிகாஸ் இந்த தடவை பேப்பர் வேல்யூஷனில் இருந்து கிடைச்ச தகவலாக இருக்கட்டும், மாணவர்கள் அவங்க எழுதின விதம் அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் சென்டெம்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க் எல்லாமே. அப்போ காம்படிஷன் மேலே ஹெவியாக இருக்கும். ஸோ 180 கிட்ட நிற்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 180, 200லேருந்து ரிவர்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 180 வரைக்கும் ரவுண்ட் 1ஓட ரேங்க் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரவுண்ட் 1ஓட ரேங்க் லிஸ்ட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சீட் இந்த தடவையும் ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 15,000 சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 180லேருந்து 200க்குள்ளே இருக்கக்கூடிய கட் ஆஃப். ஆனால் இதில் இதே 200 வாங்கினவங்க, 189, 190 வாங்கினவங்கலாம் என்ன அப்படின்னா மேபி இப்போயே ப்ரைவேட் காலேஜஸில் வேறு ஒரு கோர்சஸ் எடுத்து கூட சேர்ந்துருக்கலாம். அவங்க ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர் அல்லது ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அப்படி இருக்கலாம். ஸோ அதனால எல்லாருமே கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க. நீங்கள் ரவுண்ட் 2ஓட லிஸ்ட்டு நான் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நெஞ்ச பிடிச்சிருவீங்க. ரவுண்ட் 3னா உண்மையிலே சீரியஸ்லி 77.5 வாங்கி ஒரு பையன், இந்த கடைசி மார்க் என்ன அப்படின்னா
77.5 சிஎஸ் குரூப்பு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு, கௌதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணாங்க, கிடச்சிச்சு. நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கை வெயிட் பண்ணுங்கள். உங்களோட மார்க்குக்கு டெஃபினட்டாக ஒரு காலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட் எல்லாமே நான் கீழே PDF கீழே கொடுக்குறேன். யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன், யூ ஜஸ்ட் கெட் இட் டவுன், ரைட்? ஓகே, ஒரு தடவை இந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன காலேஜில் அதிகமாக எடுத்திருக்காங்க, எந்த காலேஜ் ரிப்பீட்டடாக வருது, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன் இதை எடுத்திருக்காங்க, அதில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன பிரான்ச் எடுத்திருக்காங்க, சிஎஸ் பிரான்ச்சா, ஐடியா, இசியா அல்லது பிஎம்ஆ, அந்த மாதிரி என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். ஷியோராக யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. ஓகே, ரைட்? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ பசங்களா. பாய், see you.